ஜனவரி 26 இந்திய குடியரசு நாளாக போகுது. தரப்பட, விமானப்பட, கப்பல் பட முப்படையும் சேர்ந்து ஜனாதிபதியுடைய தலைமையில கொடியேற்ற போறாங்க. ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளை கொண்டாட போறாங்க. யாருடைய தலைமையில? முதல் குடிமகனா இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய தலைமையில 2 நாள் கொண்டாட போறாங்க. சுதந்திர நாளை கொண்டாட போறாங்க, குடியரசு நாளை கொண்டாட போறாங்க. அந்த குடியரசு நாள் என்ன நாளுங்கிற மக்கள் கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு மலையை வைக்கா போட்டு மறைக்கிற கதையா இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு சுதந்திர நாள் என்னும்போது தொலைக்காட்சி பார்க்கிறோம். அந்த தொலைக்காட்சி பார்க்கும்போது மகாத்மா காந்திக்கு ஜே வந்தே மாதரம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸை காட்டுறாங்க, சிதம்பர பிள்ளை காட்டுறாங்க, வாஞ்சிநாத ஐயரை காட்டுறாங்க, திருப்பூர் குமரன் காட்டுறாங்க, பகவத்சிங். எல்லாருடைய வரலாறு சுதந்திர நாள், சுதந்திர போட்ட தியாகிகள்லாம் போற்றி புகழுறாங்க. அதே போல குடியரசு நாள் போது ஜனவரி 26 போது சட்ட நடைமுறைப்படுத்தின நாள், சட்ட நடைமுறைக்கு வந்த நாள். அந்த நாள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நாள். அந்த நாள் ஒரு தொலைக்காட்சியில், ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு கல்லூரியில் மக்கள் மத்தியில யாரும் பேசவே மாட்டாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நாள்ங்கிற சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு இருட்டடிப்பு பேர், எவ்வளவு சூழ்ச்சி பேர், எவ்வளவு தந்திரம் பேர். காந்தியோட போட்டோ வச்சு குடியரசு நாளுக்கு கொடியேற்றுறாங்க. காந்தி எப்போ குடியரசு நாளுக்கு காந்திக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? 1947 ஜனவரி 30 RSS சுட்டு கொண்டுட்டாங்க காந்தி. காந்தி இந்த குடியரசு நாளுக்கு காந்திக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா காந்தியோட போட்டோ வச்சுக்கிறோம். 55 ஆண்டுகளமா இந்த திராவிட மாடல் சொல்லுகிறோம் பத்தியா, அவங்க காந்தியோட போட்டோ வச்சுதான் கொடியேற்றி இருக்கிறோம். 5 முறை இருந்த திமுக தலைவர் கலைஞர் காந்தியோட போட்டோ வச்சுதான் கொடியேற்றி இருக்கிறார். பாபா சாஹேப் போட்டோ வச்சு கொடியேற்றுனதே கிடையாது. அதுதான் சூழ்ச்சி தந்திரன்ற.